வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம எஸ்கேனாவுடைய பராசக்தி படத்தோடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேனா இப்போ கிறிஸ்மஸை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதற்கான ஃபோட்டோ அப்படிங்கிறது இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. அதை இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். இப்போது பராசக்தி படத்தோடைய சென்சாருக்கு இந்த ஒரு படத்தை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ சென்சாரில் இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு நிறைய ஹிந்தி எதிர்ப்புக்கான காட்சிகள் அப்படிங்கிறது நிறைய நீக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் படக்குழு எங்களால் நீக்க முடியாது, ஏன்னா படத்தோடையும் முக்கியமான கண்டென்ட்டே இந்த ஹிந்தி எதிர்ப்பு தான். அப்படிங்கிற போது இது எங்களால் பண்ண முடியாது அப்படி மாதிரி சொல்லி இப்போ மறுபரிசீலனை சொல்லுவாங்க. ஸோ மறுபடியும் இந்த ஒரு படத்தை இப்போ அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டாவதாக இதுக்கான முடிவு என்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எல்லாருமே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் சுதா கொங்கரா அவங்களுடைய ரீசெண்ட் இன்டர்வியூ ஒன்று இன்றைக்கி ரிலீஸ் ஆனது. அதில் வந்து இந்த படத்தை எதுக்காக நீங்கள் 2026 அதுவும் தேர்தலை முன்னிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படி மாதிரி ஒரு கேள்வி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதற்கு அவங்களுடைய பதில் என்ன அப்படின்னா, இந்த ஒரு படத்தை எழுதும் போதும் சரி, இந்த படத்தை சூர்யா சார் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுவும் நம்ம எஸ்கேனா இந்த படத்துக்குள்ளே வந்து பராசக்தி அப்படி மாதிரி ஒரு மிகப்பெரிய படமாக உருவாகி இன்றைக்கி நிற்கிது. இந்த ஒரு படம் அப்படிங்கிறது நாங்கள் தேர்தலை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே கிடையாது. இந்த ஒரு படம் டிலே ஆகி இப்போ 2026 பொங்கலுக்கு இந்த ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறோம். மற்றபடி இந்த படத்தை நாங்கள் தேர்தலை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவே கிடையாது அப்படி மாதிரி அவங்க ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு படம் அப்படிங்கிறது இந்த பொங்கல் அன்றைக்கி நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பொலிட்டிக்கல் பேசுகிற படமாக இருக்காது. இதில் வந்து ஒரு எமோஷனலான நிறைய விஷயங்கள் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் இதில் இருக்குது, பட் அது மட்டுமே இந்த படத்துடைய கதை கிடையாது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துடைய ட்ரெய்லர்லாம் வரும்போது இன்னும் நம்மளுக்கு டீட்டெயில்டான இந்த படம் எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் பிடிக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.